அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இன்றைய தினம் முஹர்ரம் மாதமும் ஆஷூரா தினமும் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முஹர்ரம் மாதமும் ஆஷூரா தினமும் என்ற இந்த தலைப்பு நாம் இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அதாவது இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தினுடைய வருடங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஹிஜ்ரி ஆண்டு, அதாவது ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே துவக்கப்பட்ட இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துல்ஹிஜ்ஜா கடைசி மாதம், இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. முதலாவது, நாம் இந்த முஹர்ரம் மாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் வருஷத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவை நாம் பார்த்தால், துல்ஹிஜ்ஜாவில் நாம் யாரை ஞாபகப்படுத்துகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் அவர்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் கொண்டாடி விழா எடுக்கவில்லை. ஒரு இபாதத்தின் அடிப்படையில் ஹஜ் என்ற வணக்கத்தை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா சோதித்தான். அந்த துல்ஹிஜ்ஜாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். சோதித்து விட்டு அந்த சோதனையிலே அவர்கள் சித்தி பெறுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை கௌரவித்தான். இன்றும் நாம் அவர்களை ஹஜ் என்ற வணக்கத்தினூடாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இந்த துல்ஹிஜ்ஜா வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஒரு தியாகத்தை மையப்படுத்தி எமக்கு வந்திருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்திலே, இந்த நாம் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே, குறிப்பாக இந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய தினத்திலே நாம் நோன்பு வைக்கிறோம். எதற்காக நோன்பு வைக்கிறோம்? யாரை ஞாபகப்படுத்துகிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். அதிலே சோதனையிலே அவர்கள் விமோசனம் பெறுகிறார்கள். அந்த ஒரு விமோசனத்தை ஞாபகமூட்டி அதற்காக வேண்டி இந்த ஆஷூராவுடைய நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே வருஷத்தினுடைய ஆரம்பமும் சோதனைக்கு பின்னால் ஒரு இன்பம் வெற்றி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. வருஷத்தினுடைய முதல் மாதமும் சோதனைக்கு பின்னால் வெற்றி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதுபோன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்திலிருந்து மாதத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். சோதனை ஒன்று வந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அங்கு இருக்கும் என்பதுதான் இந்த இரண்டும் எமக்கு சொல்லுகின்ற செய்தி. தியாகத்திலே முடிந்து தியாகத்திலே ஆரம்பமாகிறது. சோதனைக்கு பின்னால் வெற்றியிலே முடிந்து சோதனைக்கு பின்னால் வெற்றியிலே ஆரம்பமாகிறது. இந்த இஸ்லாமிய வருடத்தை பாருங்க. அதாவது சோதனைக்கு பின்னால் வெற்றி, அதே போன்று முடிவும் அப்படி, கடைசியும் அப்படி. இதுதான் ஒரு மனிதன் இந்த ஆண்டை வைத்து தனது வாழ்க்கைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை நாம் துல்ஹிஜ்ஜாவிலே ஞாபகப்படுத்துகிறோம் ஹஜ் என்ற வணக்கத்தினூடாக. அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரா ஆண்டினுடைய முதல் மாதம் என்ற அடிப்படையிலே ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஈர கொழுந்து என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே இந்த ரெண்டு பேரும் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த முஹர்ரம் 10 அதாவது முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய தினத்திலே தான் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப இது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு. அதே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள். அது மகிழ்ச்சிகரமான நிகழ்வு. மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இடையிலே ஆஷூராவை நாம் எப்படி பார்ப்பது என்பதை சமகால இஸ்லாமிய அறிஞர்கள் உட்பட முன்னைய இஸ்லாமிய அறிஞர்கள் வரை எல்லோருமே அழகாக பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் துல்ஹிஜ்ஜாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் ஞாபகப்படுத்தினோம், அமல்கள் செய்தோம். அதே போல அரபால நோன்பை பிடித்தோம், அதனுடைய ஃபலாயில் சிறப்புகள் அடைந்து கொண்டோம். இப்ப நாம் முஹர்ரமுக்குள்ள வந்த பொழுது முஹர்ரம்ல ஹிஜ்ரத்தை நாங்க பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வெற்றியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விடயம் தான் ஹிஜ்ரி 69 இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற வரலாறு மிக நீண்ட ஒரு வரலாறு.
அதனை நான் இங்கு விரிவாக பேசவில்லை. இந்த செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்கிறேன். அதாவது ஹிஜ்ரி 61 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் 10 கர்பலா என்ற இடத்திலே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய தலைமையின் கீழே அதாவது ஷம்ர் பின் தில் ஜௌஷன் என்பவரால் கொலை செய்யப்படுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பானாக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனவே கர்பலா என்ற இடத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்தது முக்கியமான விடயம், இந்த கொலையை வைத்து யஸீத் இப்னு முஆவியா அவர்களை தொடர்படுத்தி பேசுவார்கள். இந்த கொலைக்கும் யஸீத் இப்னு முஆவியா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களுடைய தெளிவான நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற அவருடைய படையிலே ஷம்ர் பின் தில் ஜௌஷன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். இது நீண்ட வரலாறு. இந்த வரலாறை பேசுவது நோக்கம் அல்ல, ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த இடத்திலே முஹர்ரம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர கொழுந்து என்று சொல்கின்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திலே வாலிபர்களுக்கு தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்திலே 2 கூட்டத்தினர் வழிகட்டு போய்விடுகிறார்கள். ஒன்று மிகைப்படுத்தப்பட்ட சந்தோஷம், அதாவது வாசனை திரவியங்கள் பூசி குளித்து சுத்தமாகி நறுமணங்கள் பூசி அதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்கின்றவர்களும் வழிகட்டு போய்விடுகிறார்கள். அதே போன்று துக்க தினமாக ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையை வைத்து துக்க தினமாக எடுத்து தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக செயல்படுகின்றவர்கள் இதற்கு மாற்றம் செய்து விடுகிறார்கள். இந்த சுன்னாவுக்கு நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்து விடுகிறார்கள். எனவே 2 கூட்டம் வழிகட்டு போய்விடுகிறது. எனவே நாம் இந்த 2 நிலைகளுக்கும் இடையில் இருந்து முஹர்ரமையும் ஆஷூராவுடைய தினத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நவீன கால அறிஞர் அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் நிறைய அறிஞர்களும் இதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனவே இந்த முஹர்ரம் துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் என்ற இந்த வரலாற்று பின்னணியோடு முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக நோக்குவோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொண்டு இந்த மாதத்துக்குள்ளே நாம் செல்வோம். அதாவது எம்மை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா தான் விரும்பிய எந்த ஒரு நபியாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கிறான் என்பதுதான் வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம். எம்முடைய ஈமானுடைய உறுதிக்கு ஏற்ப எங்களுக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகளிலே நாம் கடைபிடிக்கின்ற பொறுமைக்கேற்ப இறை உதவி வரும் என்பதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்கிறது, எல்லா நபிமார்களுடைய வரலாறும் சொல்கிறது. அதே போன்று இந்த விடயத்திலே நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி ஆண்டை துவங்கினார்களே தவிர முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரத் செய்யப்படவில்லை. முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரத் செய்யப்படவில்லை. ஹிஜ்ரத் நடந்தது ரபியுல் அவ்வல் என்பதுதான் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து அது ரபியுல் அவ்வல்ல தான் நடந்தது. முஹர்ரமில ஹிஜ்ரத் செல்வதற்கான திட உறுதி பூண்டப்பட்டது. அதாவது மஷூரா பண்ணி ரைட் நம்ம ஹிஜ்ரத் செல்லலாம் என்ற அந்த அபிப்பிராயம் அங்கேதான் முஹர்ரமில் எடுக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துவதே தவறு கிடையாது என்ற செய்தியையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே வருடத்தினுடைய கடைசியிலும் நாம் தியாகத்தை ஞாபகம் கூறுகிறோம், அதே போன்று வருடத்தின் ஆரம்பத்திலும் நாம் தியாகத்தை ஞாபகம் கூறுகிறோம் என்றால் நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே தியாகங்களும் அர்ப்பணங்களும் இழப்புகளும் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது பொறுமையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நாம் இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாசம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி என்றால் இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலே இது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் என்று இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் காரணம் என்றால் அந்த அளவு இந்த மாதத்துக்கு புனிதத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் புனிதமான மாதம் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அல்லாஹ் தன்னுடைய பெயர் தன்னோடு இணைத்து சொல்லுகின்ற அளவுக்கு ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக, எப்படி பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ் இணைத்து சொல்கிறானோ, காலத்தையோ நேரத்தையோ அல்லாஹ் இணைப்பதாக இருந்தால் அதே ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை மட்டும் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது மகத்துவம் இருக்கிறது அல்லாஹ், அதனால்தான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலே முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் இஸ்லாமிய மாதங்களிலே 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள்.
4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள், அதிலே ஒன்று முஹர்ரம். அப்ப நம்ம குர்ஆன்ல முதலாவதாக மாதங்கள் குறித்து நாம் குர்ஆன்ல சில வசனங்களை நாங்க பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவிலே 36 வசனத்தில் அல்லாஹ் மாதங்கள் குறித்து பேசுகிறான். இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. الله تعالى سورة توبة 36ல சொல்லுகின்ற பொழுது இன்ன இத்தத் ஷூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அதாவது அல்லாஹ்விடத்திலே இந்த வானபூமி படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் மின்ஹா 4 ஹுரும், அதுல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். அப்ப இது இன்று நேற்று முடிவு செய்யப்பட்ட விடயம் அல்ல. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைச்ச நாள்ல முதல் அப்படிதான். மின்ஹா 4 ஹுரும் ذلك الدين القيم, இது நிலையான மார்க்கம். فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அப்ப 4 ஹுரும் 4 சங்கையான மாதம். ஃபலா தظلموا فيهن أنفسكم, அந்த 4 மாதங்களிலும் அதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப சூரா தௌபா 36 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை வச்சிருக்கிறான். இப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தை மாசி பங்குனி சித்திரை. அது கூட இன்னைக்கு தமிழ் பேசுற மக்கள் அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அப்படி தானே. அப்ப இது மாதிரி வேறு முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல், ரபீல் ஆஹிர் அப்படி அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி வேறு கணக்கு, சந்திர கணக்குன்னு சொல்லி வேறு இருக்கிறது, வேறு கணக்குகளும் இருக்கிறது. இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறது. ஆனா மாசம் 12 தான். என்ன பேர் சொன்னாலும் 4 சங்கையான மாதம் இருக்கிறது, 4 சங்கையான மாதங்கள் இருக்கிறது. இப்ப நாளை நாம் அளப்பதற்கு ஒரு மனிதர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் யூஸ் பண்றாங்கன்னா தப்பே கிடையாது தானே. அதாவது இதுல வந்து தப்பு கிடையாது. ஆனால் இபாதத்தின் அடிப்படையில் நம்ம ஹிஜ்ரி ஆண்டிலே தான் நம்ம என்ன செய்யணும், பயணிக்க வேண்டும். பெருநாள் எப்படி நம்ம ரமலானுடைய ஷாபானுடைய அதாவது ஷாபான் முடிஞ்சு ரமலானுடைய பிறை தென்பட்டால் நோன்பு வைக்கிறோம். அது மாதிரி ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டா பெருநா கொண்டாடுறோம். அது மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, 6 நோன்பு, இப்படி எல்லாமே பிறையோடு சம்மந்தப்படுறதுனால ஹிஜ்ரி நம்ம இபாதத்துக்கு எடுக்கிறோம். அதாவது உலக நிர்வாக விடயங்களுக்கு நாம் வந்து ஜனவரி, பிப்ரவரி யூஸ் பண்ற இது வந்து மாற்று மத கலாச்சாரம் ஒரு காலம் சொல்லக்கூடாது இல்லைங்க. அப்படி அது வந்து பிழையான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்றால், எங்களுடைய இபாதத்துக்கள் உதாரணமா ஜகாத் கொடுக்கிறது எல்லாமே ஹிஜ்ரி ஆண்டை வைத்து நாம் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இது மாதம் என்று வருகின்ற பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நான் சொல்கிறேன். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், இந்த முஹர்ரம் மாதத்துக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹைஅத்திஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன் மின்ஹா 4 ஹுரும். மேலே உள்ள அந்த வசனத்துக்கு விளக்கமாகவே ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு காலம் அதனுடைய தோற்றத்துக்கு எப்ப அதனுடைய அடிப்படையிலே அது சுழன்று கொண்டிருக்கிறது. எப்படி வருடம் என்பது 12 மாதங்கள் இருக்கிறது. வருடம் என்பது அதுல 12 மாதம் இருக்கிறது. அதுல 4 சங்கையான மாதம். மின்ஹா 4 ஹுரும் 3 முத்தவாலியாத், அதுல 3 தொடர்ச்சியாக வரக்கூடியது. என்ன? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3ம் தொடர்ச்சியாக வருது. இப்ப துல்காதா நாங்க அதாவது ஷவ்வால், அது புறம் என்ன துல்காதா, அது புறம் என்ன துல்ஹிஜ்ஜா, அது புறம் என்ன முஹர்ரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம நோன்பு பிடிச்சோம் ஷாபான், ரமலான், ரஜப் முன்னாடி, ரஜப் அப்புறம் ஷாபான், ரமலான் அப்புறம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இப்ப இந்த 3ம் அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த 3ம் சங்கையான மாதம், சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜுமாதுல் ஊலா, ஜுமாது சானியாக்கும் ஷஅபானுக்கும் இடையிலே கூடிய ரஜப் முதர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரஜபும் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த 4 மாதங்களும் இஸ்லாத்தில் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள். 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் தானே. அப்ப பாருங்க 4, 4, 8, 12. அப்ப 3ல 1 தானே.
இது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் வேண்டா அதுல நிறைய சில சட்டதிட்டங்கள் அதோடு சம்பந்தப்படுகிறது. குறிப்பாக வந்து அல்லாஹ் தஆலா சொல்லினான் ஃபலா தத்ரிமு ஃபீ அன்ஃபுஸக்கும், அதுல நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள்டா. அதாவது நீங்க ஒரு பாவம் செஞ்சா 10 பாவம் கிடைக்கும் என்பதல்ல, அது கடினமாக பார்க்கப்படும். அது வந்து கடினமாக பார்க்கப்படும். அதாவது உகுபா தண்டனைகள் அதனுடைய குற்றச்செயல் வந்து கடினமாக பார்க்கப்படும். முதாஃபா கிடையாது, 1க்கு 2 2க்கு 3 அப்படி கிடையாது. அப்ப எனவே நன்மையை பொறுத்தவரையிலே மஞ்சாபில் ஹஸன ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நன்மை செய்தால் அது 1க்கு 10 கிடைக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்ட ரஹ்மான் எப்படிப்பட்ட ரஹீம்ங்கிறதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்ப எனவேதான் இந்த சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ, இந்த மாதங்களை யுத்தம் செய்வதை பத்தி கேட்கின்ற பொழுது அதுல அதாவது குல் கிதால் ஃபீ கபீர், அதாவது இந்த மாதத்திலே يسألونك عن الشهر الحرام قتال فيه كل قتال فيه كبير, அதாவது இந்த மாதத்தில் யுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அப்ப எனவே இதுல கூடாது. அதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்றிலே எப்பொழுது எதை எடுத்துக்கொண்டாலும் யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்களை கொல்வதற்காகவோ அல்லது மனித உயிர்களை எடுப்பதற்காகவோ அல்லது பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்குமே அவர்கள் இஸ்லாத்தை பயன்படுத்தியது கிடையாது, அல்லது இஸ்லாமிய போதனைகளை அவர்கள் சொன்னது கிடையாது. மாற்றமாக தங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளைத்தான் தடுத்தார்கள். அதுதான் ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறதை தவிர இன்று நாம் அதை தவறாக ஒரு காலம் புரிந்துவிடக் கூடாது. என்றளவு அன்பையும் ஆதரவையும் பண்பையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சகவாழ்வையும் மனிதநேயத்தையும் தான் இஸ்லாம் போதிக்கிறதே தவிர எடுத்த உடனே காட்டுமிராண்டித்தனமான செய்திகளை சொல்கின்ற மார்க்கம் அல்ல. அதாவது யுத்த காலத்தில் இறங்கிய வசனங்களை பொதுவான சமாதான சூழலில் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாமே வந்து இது எல்லை கடந்து செல்வது என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த மாதங்களில் யுத்தம் செய்வது மிக கடுமையானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இபாதத்து இதுல செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது என்று நீங்க பார்த்தா என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே இது வந்து ஒரு தேவைக்கு பயன்படுத்துற விடயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதங்கள் குறித்து சொன்னார்கள். அது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரியினுடைய 4662வது ஹதீஸாகவும் முஸ்லிமினுடைய 1679வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எனவே முஹர்ரம் மாசத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 4 சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக நாம் முதலாக புரிந்து கொள்ளணும். قال الحسن البصري رحمه الله وغيره من الائمه القدامى, முன்னே அறிஞர்கள் அது மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது இந்த 4 சிறந்த மாதங்களிலும் எது சிறந்தது? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏனைய அறிஞர்களுடைய கருத்தை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் 70வது பக்கத்திலே சொல்கின்றார்கள், அஃதலுல் அஷ்ஹுரில் ஹுரும், சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் மிகச்சிறந்த மாதம் அல் முஹர்ரம் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னைய ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். பின்னால் வந்த அறிஞர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பை வழங்கினார்கள்? இன்று இருக்கின்றதை போன்று சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொன்னால் நாம் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம்? அப்படியா சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதையும் வெளிப்படுத்துவது, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த முறையிலா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுஇலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயு ஸலாத்தி அஃதல் பஅதல் மக்தூபா வ ஐயு ஸியாமி அஃதல் பஅத ஷஹ்ரி ரமதான், அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது, வஅய்யு ஸியாமி அஃதல் பஅத ஷஹ்ரி ரமதான், நோன்பு அதாவது ரமலானுடைய மாசத்துக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்கு மிக சிறந்த நோன்பு எது, எந்த காலத்துல பிடிக்கிற நோன்பு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுஸ் ஸலாத்தி பஅத ஸலாத்தில் மக்தூபா அஸ்-ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல், அஃதலுஸ் ஸலாத் தொழுகையில மிகச் சிறந்தது பஅத ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்லான 5 நேர தொழுகைகளுக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை நீங்க நடுநிசியில் எழுந்து தொழுவது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று வஅஃதலுஸ் ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான், ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் மிகச்சிறந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸியாமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற நோன்பு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிமுடைய 1163வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு இலக்கப்படி. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு எங்க பிடிச்சாங்க? ஆயிஷா நாயுடைய ரிவாயத் தெளிவாக வருது, ஷாபான்ல பிடிச்சாங்க. அப்ப நாம் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், முஹர்ரம் அது சிறந்த மாதம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.
அது மாதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ரைட் ரமலானுக்கு பிறகு இங்க பிடிக்கிற நோன்பு சிறந்தது என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஷாபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்னாடி அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்துல அதிகமாக நோன்பு பிடித்ததாக ஹதீஸில் கிடையாது. ஆனால் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திங்கள் வியாழன் இந்த நோன்புகள் சுனத்தா நோன்புகளை வச்சு முஹர்ரமுடைய மாசத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது முஹர்ரம் மாசத்துல பிடிக்கிறது சிறந்ததாக இருக்கும் என்பதையும் சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று முஹர்ரம் மாசத்துல இருக்கக்கூடிய நோன்பு, குறிப்பாக இருக்கக்கூடிய நோன்புதான் ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பு. இப்ப இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆஷுராவுடைய தினத்தை முதல்ல நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஆஷுராவுடைய 10ல நாம் சொன்னோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார்கள், பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த தினத்துல நடந்த விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்க, அதே மாதிரி பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த ஒரு விடயம். இரண்டாவது பின்னால ஹிஜ்ரி 61ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இந்த 2 நிகழ்வுகளை தவிர அதாவது முதலாவது மழை பெஞ்சது, முதலாவது அது நடந்தது, மூசா இன்னும் ஒரு நபிக்கு இப்படி கிடைச்சது அப்படி கிடைச்சது. நீங்க இணையதளங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறீங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆசுரா தினத்தில் நடந்த அதிசயங்கள், அந்த அடுக்குமொழியில ஆசுரா தினத்தில் நடந்த அதிசயங்கள் சொல்லி போட்டு ஒரு அழகா ஒரு பிக்சர் எடுத்து போட்டு இதுல எப்படி நடந்தது இப்படி நடந்தது, எல்லாமே கட்டுக்கதைகள், பச்சை பொய். அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. அப்ப எனவே ஒரு சிறப்பு இருக்குதா, சிறப்பு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான ஹதீஸ்ல வரத எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்கு ஹெல்ப் பண்றது போக கூடாது. இது மதஹபுல் கர்ராமியாக்கள் சொன்னாங்க என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலியதபவ மகாதஹு மினன் நார். அலையன்னு சொன்னா அரபுல அலைய இலைய ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அலையன்னா எனக்கு, அதாவது என் மீது, இன்னொரு கருத்துப்படி இதுக்கு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக. இலையண்டா அதுக்கு சாதகமாக. அப்ப எனவே நம்ம சாதகமாக செய்வோம். அது மாதிரி நூஹ் இப்னு அபி மரியம் என்பவர் குர்ஆனுடைய சிறப்புகள் எல்லாருமே இப்னு இஸ்ஹாக்குடைய சீராவின் பக்கம், அபூ ஹனீஃபாவுடைய ஃபிக்ஹின் பக்கம் போறாங்க. எனவே தான் நான் குர்ஆனுக்கு சூராக்களுக்கு நான் ஃபضل சிறப்புகளை உருவாக்குனேன். நூஹ் இப்னு அபி மரியம் சொன்ன மாதிரி குர்ஆனுடைய சூராக்களுக்கு சிறப்பு சொல்லி குர்ஆன் ஓத வச்சார். அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். சூரா யாசீன் குர்ஆனுடைய இதயம், அது மாதிரி சூரா வாக்கியா வறுமை நீங்கும், இப்படி இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகள். அதே மாதிரி இந்த மாதிரி செய்திகள், ஆசுராவுடைய தினத்தில் நடந்த அதிசயங்கள் தெரியுமா, நீங்க எதையுமே நம்பாதீங்க. நிறைய பேர் அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா, இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களுடைய அந்த காரணங்கள்ல ஒன்றுதான் புதிய புதிய செய்திகளை சொல்லும்போது மக்கள் மத்தியில பிரபல்யம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இப்ப அதனுடைய மறுவடிவம் தான் இன்று Facebookல, அதே மாதிரி ஏனைய சமூக வலைத்தளங்கள் இந்த லைக்குக்காக வேண்டி சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இட்டுக்கட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு பாவம். எனவே அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆசுரா தினத்தில் நடந்த அதிசயங்கள் சொல்லி சும்மா கட்டுக்கதைகளை, அப்படி நடந்தது தெரியுமா, இப்படி நடந்தது தெரியுமா, உலகத்துல முதலாவது மழை பெஞ்சது இந்த தினத்துல தான், உலகத்துல முதலாவது இந்த அதிசயம் நடந்தது, உலகத்துல இந்த அதிசயம் நடந்து நான் பார்க்க கூட இல்லை, 1 2 தான் பார்த்தா அது அப்படியே வரிசையா போகுது. அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப எனவே இந்த தினத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புகாரில் ஹதீஸ் வருது, நம்ம ஏன் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறோம். உமர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து என்ன சொன்னாங்க, இது நீ வெறும் கல்லு தான், ரசூலுல்லாஹ் முத்தமிடலைன்னா நான் முத்தமிட மாட்டேன். அப்ப எனவே அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ்ல வந்தால் சிறப்பு, அப்படி இல்லையா நாங்க கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடு சேர்த்து நாங்க இந்த 10வது தினத்திலே ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், ஏன் நாங்கள் 10வது தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பார்த்துவிட்டு ஆஷுரா நம்முடைய வரலாறு 4 கட்டங்களாக இருக்கிறது, அதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாமு யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்திலே அதாவது முஹர்ரம் 10ல நோன்பு பிடிப்பது என்பது இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லா, அதாவது நான் ஆதரவு வைக்கிறேன், இன்னி அஹ்தஸிப் நான் ஆதரவு வைக்கிறேன், அலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது, அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லஹா, அதாவது முன்னால் உள்ள வருடம், அதாவது ஒரு வருடம் முன்னால். இப்ப அரஃபா முன்னால ஒரு வருஷம் பின்னால ஒரு வருஷம். இப்ப நம்ம யோசிக்க கூட மாஷா அல்லாஹ் அரஃபாட நோன்பு பிடிச்சிக்கிறோம், முன்னால ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, பின்னால ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, திரும்ப எனக்கு ஒரு ஆஷுராவை பிடிக்கணும் முன்னால ஒரு வருஷத்துக்கு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்களை அறியாமல் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் எதை வச்சு குற்றம் முடிப்பான்னு தெரியாது. எனவே அல்லாஹ்வை நெருங்கத்தான் பார்க்கணுமே தவிர நாங்க இங்க லோ பேசக்கூடாது, சட்டத்திட்டங்களை பேசக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்றதை பாக்குறோம். 6 நோன்பு பிடிச்சா வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச மாதிரி, திரும்ப எனக்கு ஒரு அரஃபா நோன்பு பிடிக்கணும், திரும்ப எனக்கு ஒரு ஆஷுரா நோன்பு பிடிக்கணும், முன்னால இப்ப நாங்க எல்லாம் அன்று பிறந்த பாலகனை போல இருக்கிறோம், எல்லா நன்மைகள் எல்லா பாவங்கள் அளிக்கப்படும். அப்படி அல்ல சகோதரர்களே, இந்த இடத்துல பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் ஃபத்தாவா அல் குப்ரா சொல்கின்ற பொழுது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்து சொல்றாங்க மஜ்மூல.
அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் என்று வருகின்ற இந்த செய்தி, அதே மாதிரி தொழுகை, நோன்பு பாவங்களை மன்னிக்கும் என்று வரக்கூடிய ஹதீஸ், உது செய்வதன் மூலமா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வரக்கூடிய ஹதீஸ் எல்லாமே சிறு பாவங்களை குறித்து வருகின்றது என்பதை இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஃபத்வா அல் குப்ராவிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனவே நாம் ஆஷுராவுடைய நோன்பை பிடிப்பதனால் ஒரு வருடம் முன்னால் உள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்ப நீங்க இந்த வருஷம் பிடிச்சிட்டீங்க என்றால், இந்த வருஷம் நீங்க ஒரு வருஷம் பிடிச்சிட்டீங்க, திரும்ப அடுத்த ஆஷுரா நோன்பு பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கும் அந்த வருஷத்துக்கும் இடையில உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுவான். இப்ப இந்த வருஷம் பிடிக்கிறீங்க, சென்ற வருடம் ஆஷுராக்கும் இந்த வருடத்துக்கும் இடையில உள்ள நோன்பு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், மன்னித்து விடுவான். அப்ப அரஃபாண்டா நீங்க முன்னால உள்ள வருஷம் பின்னால ஒரு வருஷத்தை அல்லாஹ் மன்னிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இந்த இடத்திலே எப்படியாவது இந்த நோன்பை பிடித்து அதனுடைய நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை வைக்க வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, சஹீஹ் முஸ்லிமிலே 1162வது ஹதீஸாக நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறதுனால எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அந்த நன்மை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த நோன்புக்கு ஒரு சிறப்பை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படின்னா, ராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம யௌமின் ஃபத்லஹு அலா கைரிஹி இல்லா ஹாதில் யௌம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை ஆதரவு வச்சு அப்படியே தேடி தேடி நன்மை ஆதரவு வச்சு பிடிக்கிறதுல இந்த நாள் ஆஷுராவுடைய நோன்பை போல வேற எதையுமே நான் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அதாவது ஆஷுராவுடைய நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவதானிச்சு நன்மை எதிர்பார்த்து யதஹர்ரா சியாம யௌமின் ஃபத்லஹு, அந்த நோம்பினுடைய நன்மை எதிர்பார்த்து அந்த நன்மையை நாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சேன்னு சொன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு தான். வஹாத ஷஹ்ரியானி ஷஹர் ரமலான், ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு, அதாவது ரமலானுடைய மாதம், அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நோன்பு 30, அதாவது 29-30 நோன்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தாங்க முழுமையாக. அதுக்கு பிறகு சிறந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். அதனுடைய நன்மை எதிர்பார்த்து, அதாவது ரமலானுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த ஃபர்லான் நோன்புகளை நோற்றாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாசத்துக்கு பிறகு மிக அதிகமாக நன்மை ஆதரவு வைத்து தேடி தேடி பிடித்தார்கள் என்று சொன்னால் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரினுடைய 2006வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் இந்த இடத்துல அடுத்ததாக நாம் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஆஷுரா உடைய நோன்பு பற்றி சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆஷுராவுடைய நோன்பை வந்து பிடிச்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ஆஷுராவுடைய நோன்புகளுடைய சட்டம் இப்போ பொதுவாக எல்லாருக்குமே உள்ள சில சட்டங்களை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த ஆஷுரா நோம்பில உடைய வரலாறையும் நாங்க பார்ப்போம். இப்போ ஆஷுரா நோம்பு பிடிக்கிறதாக இருந்தால் நாம வந்து 2 நோம்பு பிடிக்க வேண்டும். ஒன்று முஹர்ரம் 9, 2வது முஹர்ரம் 10. அது ஏனுங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எப்படி பிடித்திருக்கிறார்கள், வரலாற்றில் எப்படி பிடிச்சிருக்கிறாங்கன்னா, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லதாயிஃபுல் மாரிஃப் 96ஆம் பக்கத்துல இருந்து 102ஆம் பக்கத்துல இருந்து 102ஆம் பக்கம் வரை, 96ல இருந்து 102ஆம் பக்கம் வரைக்கும் அழகா விளங்கப்படுத்துறாங்க. 4 கட்டங்களாக இந்த ஆஷுராவுடைய நோன்பை ரசூலுல்லாஹ் பிடிச்சிருக்காங்க. அதாவது எங்களுக்கு சில நேரங்கள் இது புதுசாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இந்த ஆஷுரா நோன்பு பிடிச்சாங்கன்னு இல்ல, இது 4 கட்டங்களாக பிடித்திருக்கிறார்கள். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம படிப்பினைக்காக எடுத்துக் கொள்ள முடியும். நாம் கடைசியாக அதனுடைய நோன்பு எப்படி பிடிக்கிறது, நியத்தை எப்படி வைக்கிறது, 9, 10 பிடிக்கிறதா, 10, 11 பிடிக்கிறதா, சட்டத்திட்டங்களை கடைசியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த 4 நிலைகளையும் பார்ப்போம். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற போது ஜாஹிலியா காலத்திலேயே இந்த நோன்பை பிடிச்சாங்க. யார் பிடிச்சது? குறைஷிகள் பிடிச்சாங்க. எல்லாருமே ஜாஹிலியா காலத்துல எல்லாரும் பிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே பிடிங்கன்னு சொல்லல, அவங்களும் பிடிச்சாங்க, எல்லாரும் பிடிச்சாங்க. அது ஒரு பொதுவான ஒரு நோன்பாக எல்லாருமே பிடிச்சாங்க. அப்ப ஜாஹிலியா காலத்துல இது முதலாவதாக இந்த நோன்பு இருந்திருக்கிறது. ஆஷுராவுடைய நோன்பு ஜாஹிலியா காலத்துல இருந்திருக்கிறது. அப்ப அந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம் புகாரில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. அதே மாதிரி மக்களும் வந்து பிடிச்சாங்க. கானத் ஆஷுரா யௌமன் யஸூமுஹு குரைஷ், யௌமன் தஸூமுஹு குரைஷ். அதாவது ஆஷுராவுடைய நாள் என்பது குறைஷிகள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளாக இருந்தது. முஹர்ரம் 10 குறைஷிகள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளாக இருந்தது. ஃபில் ஜாஹிலியா காலத்துல வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு பிடித்தார்கள். வகான நபி என்று வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள்.
அப்ப வக்கான என்பது வாரது முன்னால வந்தால் அது தொடர்ச்சியாக அவங்களும் தொடர்ந்து பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விடயம். இந்த ஹதீஸ் வந்து புகாரினுடைய 4504 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது முதலாவது கட்டம். குறைஷிகள் பிடிச்சாங்க, ரசூலா பிடிச்சாங்க, மக்காவை பிடிச்சாங்க, ஏகவில்லை. இது முதலாவது கட்டம். சரிதானே? இது ஒரு முதலாவது கட்டம். இரண்டாவது, மதீனாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த புதுசுல, மதீனாக்கு வந்த புதுசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த புதுசுல இப்ப ஹதீஸ்ல நீங்க இதுல குழப்பம் இருக்கு நிறைய பேருக்கு. என்னடா இது ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுல ஆரம்பத்துல பிடிச்சாங்க, கடைசி வருஷம் சொல்றாங்க மாறு செய்யுங்கன்னு சொல்றாங்க யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், திரும்ப ஜாலியா காலத்துல மக்கள் பிடிச்சாங்க, மறைமறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி மதீனாக்கு வந்த புதுசுல கேட்டாங்கன்னு குழப்பம் இருக்கு. எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு இன்ஷா அல்லாஹ் இங்க வரும். இரண்டாவது கட்டம், முதலாவது கட்டத்தை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிடிச்சாங்க, குறைஷியன் பிடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் யாருக்குமே ஒன்றும் சொல்ல இல்ல, அவங்களும் பிடிச்சாங்க, எல்லாரும் பிடிச்சாங்க, பொதுவானதா இருந்து. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்த பொழுது அதை அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் கண்ணியப்படுத்தினாங்க. அப்ப என்ன ரீசன் தெரியாம ஆரம்பத்துல பிடிச்சாங்க. ரெண்டாவது காரணம் விளங்குது. காரணம் விளங்கின பொழுது அப்பதான் கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய ரிவாயத் புகாரில வருது, முஸ்லிமில் நிறைய ஹதீஸ் வருது. என்னோட சம்மரிய சுருக்கத்தை சொல்றேன் நான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் யூதர்கள் இந்த நோன்பு பிடிக்கிறாங்க ஆஷுரா, அதாவது முஹர்ரம் 10ல? அப்பதான் சொன்னாங்க, இந்த தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க, பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க நோன்பு என்ற ஹதீஸும் வருது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதனால யௌமுன் சாலிஹ் நல்ல நாள் என்று அவர்கள் சொல்லி ஓட்டு வேதக்காரர்கள் பிடிக்கிறாங்க என்று சொன்னாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பல ரிவாயத்துக்கு அடிப்படையில் ரைட், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாத்தால் நஹ்னு அஹக்கு பிமூசா மின்ஹும், உங்களை விட யூதர்களாகிய உங்களை விட நாங்க தான் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள். என்ன அர்த்தம்? அக்கீதா. இங்க அக்கீதா தான் முக்கியம். நீங்க அவரை பார்க்கிற பார்வை வழிகட்டு பார்வை, நாங்க பார்க்கிற பார்வை அகீதாவுடைய பார்வை. லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி. மூசா ஈசா நாங்க பிரிக்க மாட்டோம், எங்களுக்கு அவர் ஒரு உலுல் அஸ்ம சார்ந்த ஒரு நபி, கண்ணியமான நபி, அவரை நாங்க நேசிக்கிறோம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க என்றால் அது எங்களுக்கு நஹ்னு அஹக்கு பிமூசா மின்ஹும், யூதர்களாகிய உங்களை விட நாங்க நெருக்கத்துக்குரியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அது மாதிரி வ நஹ்னு அவுலா பிமூசா மின்ஹும் என்ற ரிவாயத்தும் வருது. அவுலா அஹக் ரெண்டும் வருது. அவுலாண்டாலும் அப்படிதான், அஹக்குண்டாலும் அப்படிதான். நாங்க ஏற்றமானவர்கள் சிறந்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள், அதாவது ஒரு மார்க்கம் தடை செய்யாத அல்லது மார்க்கம் ஒன்று வராத விடயத்தில் ஷரவுமன் கபலனா முன்னால உள்ள மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. தடை பின்னால வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதக்காரர் செய்த சில விஷயங்கள் தடை செய்யப்படாத வரை, அது நீக்கப்படாத வரை, மார்க்கம் அதுக்கு முரணாக வராத வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க என்பதை இந்த விடயத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப எனவே மதீனாக்கு வந்த ஆரம்ப புதுசுல பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதை ஞாபகம் ஒட்டி இந்த வேதக்காரர்களாக யூதர்கள் நோன்பு பிடிச்சு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. இப்ப மக்களுக்கு எவனாங்க நீங்களும் பிடிங்க 10ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்களா? இப்பதான் சொன்னாங்க மக்களுக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்களுக்கு ஏவுனாங்க, அமரண்டு வருது. அப்ப எனவே கண்டிப்பா எல்லாரும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அப்படியா இல்ல, ரெண்டாவது ஏவல் வருது. அப்ப கட்டாய கடமையாக எல்லாருமே கட்டாய கடமையாண்டா அவங்க எல்லாருமே கண்டிப்பா பிடிக்கணும் என்ற ஒரு சட்டத்துக்கு கீழே வருது. இது இரண்டாவது கட்டம். அப்ப ஏன் இதுல சுருக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்த புதுசுல யூதர்கள் நோன்பு வச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிரௌன்ல பிடியில இருந்து. அந்த நாளை நாங்க ஞாபகம் ஊட்டும் முகமா, நன்றி செலுத்தும் முகமா நாங்க நோன்பு பிடிக்கிறோம், எனவேதான் நாங்க இந்த நோன்பு பிடிக்கிறோம் என்ற அர்த்தம் வருது. வேறொரு ரிவாயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்சாங்க என்ற ஹதீஸ் ஃபஸாமா மூசாண்டு வருது. அதே மாதிரி பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வருது. பனு இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வருது. பல ரிவாயத்தினுடைய சுருக்கம் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் கிதாப் பிடிக்கிறாங்களா, நாங்க மூசாக்கு நெருக்கமானோம், எனவே நாங்களும் பிடிப்போம், மனிதர்களை நீங்களும் பிடிங்க ரசூல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இது இரண்டாவது கட்டம். அதனாலதான் புகாரியில வருது, ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்படின்னு சொன்னால் நாங்க நோன்பு பிடிப்போம், அதாவது ஆஷுராவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிற ரசூலுல்லாஹ் வந்து மக்களை, அதாவது அரைப்பு செய்யற ஒரு ஆள் அனுப்புவாங்க, மறைப்பு செய்யற ஒரு ஆள் அந்த ஆஷுராவுடைய தினத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்புவாங்க என்ற செய்தி புகாரில வருது. அதனாலதான் ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்னா நுஸவ்விமு சிபியானனா, எங்கட சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்போம்ங்கறாங்க. அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் வருது என்னடா, நோம்பு சின்ன பிள்ளைகள் நோம்பு பிடிக்க பழக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். பழக்குங்க, அதனால சித்திரவதை செய்யாதீங்க. அவங்க அதாவது ஃபர்லா நோம்பு வந்து பிடிக்கிறதுக்கு பழக்குங்க. அதனால வந்து அந்த பிள்ளையினுடைய தெம்பு சக்திகளை வச்சு நீங்க பழக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா சித்திரவதைகளை செய்யாதீங்க, நோம்பு பிடிக்க பழக்கிறது தப்பு கிடையாது. அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நாங்க சிறு பிள்ளைகளை பழக்குவோம் என்ற ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
அப்ப அந்த ஹதீஸ்ல வருது, அவங்க நோன்பு பிடிப்பாங்க, எங்களோட பிள்ளைகள் நோன்பு பிடிப்பாங்க. அப்படியே வந்து பசி ஏதாவது அப்படி வரும் பொழுது இந்த ஒரு பஞ்சு, அதாவது ஒரு விளையாட்டு பொருள் ஒன்று சொல்றாங்க, அதை கொடுத்து நாங்க பராக்காக்குவோம் எல்லாம் ஹதீஸ்ல வருது. அப்ப என்ன அர்த்தம்னா தொழுக பழக்குங்க, நோன்பு பிடிக்க பழக்குங்கிறதையும் இந்த ஹதீஸ் காட்டுது. அது ஆஷுராவுடைய தினம் சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ் என்பதனாலதான் இங்க நாங்க சொல்றோம். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சாங்க, சஹாபாக்களும் பிடிச்சாங்க, சிறு பிள்ளைகளையும் பிடிக்க பழக்கினார்கள் என்பது இரண்டாவது கட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ருபை பின் ஆபித் ரலியல்லாஹு ரிவாயத் புகாரில் 1960வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ரமலான் நோன்பு விதியாக்கப்படுகிறது, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. மூன்றாவது கட்டம் என்ன? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னென்றால், ஆஷுராவுடைய நோன்பை ஃபமன் ஷாஅ ஸாமஹு வமன் ஷாஅ தரக்கஹு, புகாரியே வருது, முஸ்லிமே வருது. அதாவது விரும்பினவங்க நோன்பு வைங்க, விரும்பினவங்க விடுங்க. அப்ப முதலாவது எல்லாரும் பிடிச்சாங்க, ஒன்றுமே யாரும் சொல்லல, ரசூலா சொல்லல, அவங்களும் ஒன்றும் சொல்லல. மதீனாக்கு வந்த புதுசுல ஏவுனாங்க, ரசூலா பிடிச்சாங்க, நோன்பு கட்டாயம் வைங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது ரமலான் விதியாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரும்பினவங்க பிடிங்க, விரும்பினவங்க விடுங்க. அப்ப வாஜிப் என்பதுல இருந்து சுன்னாவுக்கு வருது. ஃபமன் ஷா அந்த கரீனா வந்து விட்டால், அமரண்ட யக்ததியல் வுஜூப், இஸ்லாமிய சட்டவாக்க பகுதியில அல் அம்ரு யக்ததியல் வுஜூப், ரசூல் ஏவுனாங்கன்னா அது வாஜிபாக இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ஸ் கொடுக்கறாங்கன்னா சுன்னவாக மாறுது. ஃபமன் ஷா, யார் விரும்புகிறாரோ அதை நோன்பு, அந்த ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கட்டும். ஃபமன் ஷா ஸாமஹு வமன் ஷா தரக்கஹு, விரும்பினவர்கள் பிடிக்கட்டும், விரும்பினவங்க விடட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னால் இப்ப நாம என்ன தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு இந்த ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தாக மாறி விடுகிறது. இது மூன்றாவது கட்டம். இந்த ஹதீஸ் புகாரில 4504, முஸ்லிம்ல 1125, சின்ன சின்ன வித்தியாசங்களோட 2 ஹதீஸ் கிரந்தங்களின் பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தி. இது மூணாவது கட்டம். நான்காவது கட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய கடைசி காலத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9 பிடிப்பேன், 9 பிடிப்பேன். நாங்க 10 9 வருது. இப்ப இது நாலாவது கட்டம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லைன் இஸ்து இலா காபில், அது மாதிரி ஃபைதா கான அல் ஆமில் முக்பில் இன்ஷாஅல்லாஹ் நஸுமு தாசி, அது மாதிரி பல ரிவாயத் வருது. லைன் பகீது இலா காபில் அஸுமன் தாசி, அடுத்த வருடம் இருந்தால் 9 பிடிப்பேன். நிறைய பேர் மொழிபெயர்க்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9 பிடிப்பேன் என்று சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க. அது பிழை. அப்படி ஹதீஸ்ல எங்கேயுமே வரையில. அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 9 பிடிப்பேன்னா 10 9 பிடிப்பேன்னு சொல்லி. இதுல நிறைய கருத்து வேணுமே. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய கருத்து 9 தான் ஆஷுராண்டு, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது 9 ரசூலா பிடிப்பேன் இல்ல கருத்து வேற்றுமே நாங்க பேச விரும்பல. 9 10 பிடிங்க, சரியான ராஜியான கருத்துப்படி. ஏன் நான் இந்த ஹதீஸ் அப்படி ஊண்டி சொல்றேன் என்றால், ரசூலுல்லாஹ் 9 பிடிப்பேன் என்று சொன்னாங்க என்ற அர்த்தம் என்றா 10க்கு பதிலா நான் 9 பிடிப்பேன் என்று சொன்ன ரிவாயத்து இது சரியான கருத்து. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அப்ப சில அறிஞர்கள் அந்த கருத்தையும் சொல்லுவாங்க. அதாவது எனவே நாம் பார்க்கிற பார்வை வந்து ஒன்னு சுன்னா கௌலியா, இன்னொன்னு சுன்னா ஃபியாலியா, ஒன்று சொல் சார்ந்த சுன்னா, இன்னொன்னு செயல் சார்ந்த சுன்னா. இன்னும் சில அறிஞர்கள் 10க்கு பதிலா 9 என்ற கருத்தையும் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர் இந்த ஹதீஸ லைஃப்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு சும்மா ஒரு ஞாபகமூட்டல் தான் சொன்னேன். ஏன்னா காரணங்கள் இருக்குது, இதுல சில காரணங்கள் அதுல இருக்குது. அதாவது அரஃபா மாதிரி இந்த ஆஷுராவுடைய நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்ல அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நாம் அடுத்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைன் இஸ்திலா காபில் லைன் பகீது லா காபில் ஃபைதா கான அல் ஆமில் முக்பில் இன்ஷாஅல்லாஹ் நஸுமு தாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் இருந்தால் 9 பிடிப்போம். அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9 பிடிப்போம் என்ற ஹதீஸ் கருத்து டோட்டலா மாறிடும். அப்ப அது அப்படி மொழிபெயர்க்க கூடாது. நிறைய பயான்ல நிறைய மூலமா அப்படி சொல்றாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அப்படி மொழிபெயர்ப்பது என்பது ஹதீஸை நாம் தவறாக மொழிபெயர்ப்பதாக கருதப்படும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் இருந்தால் 9 பிடிப்பேன்னு சொன்னாங்க தானே. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்ல வருது, 1134 ஹதீஸ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவிலும் பிடிச்சாங்க, மதீனாக்கு வந்து பிடிச்சாங்க, யூதர்கள் பிடிச்சதும் தெரியும். அப்ப ஏன் அவங்க மாற செய்யாம கடைசி வருஷம் வந்து அவங்க வந்து ஏன் இதை சொல்லணும்? அப்ப ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரி 1 2 3 4 5 6 7 எத்தனை வருஷம் இதே ஆஷுரா 10 மட்டும் தான் முடிச்சாங்க. ஏன் கடைசி வருஷத்துல சொன்னாங்க? இப்படி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வருஷம் சொன்னாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க உயிரோட இல்ல, வஃபாத் ஆயிட்டாங்கிறது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல சஹீஹா வருது. அப்ப ஏன் ரசூல் அப்படி சொல்ல இல்ல? நிறைய பேர் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு விளக்கம் இல்ல சகோதரர்களே. ஏனென்றால் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், முஷ்ரிக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற அந்த சட்ட வாக்கத்தில் அந்த பகுதி வந்தது கடைசியில தான், ஆரம்பத்தில் அது வர இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் எங்கேயுமே மாறு செய்யுங்கள்னு சொல்லவில்லை. அதாவது முஸ்லிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டவில்லை. எப்ப மாறு செய்ய சொன்னாங்கன்னா தஷ்ரீ இஸ்லாமிய சட்டவாக்க பாதியில யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற அந்த கருத்து பிற்பட்ட காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் தான் வந்தது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல இப்படி சொன்னாங்க சொல்றது. அப்ப எனவேதான் அந்த ஹதீஸ் அப்படி பார்க்கும்போது முதலாவது வருஷம் நடந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்படி அல்ல, அந்த வரலாற்றோட ஒட்டி நம்ம கடைசியாக இந்த சட்டத்தை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் காரணமா, இதுக்காக வேண்டி அவங்க பிடிக்கிறாங்களா, சரி அப்படி இருந்தா நம்ம உயிரோட இருந்தா அடுத்து இதுக்கு மாறு செய்வோம். அப்ப எனவே ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் மாறு செய்யுங்க என்ற அந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரவில்லை. அதிகமான பகுதிகள் அப்படி கிடையாது. அப்ப வரலாற்று வாழ்க்கையையும் ஹதீஸையும் இணைச்சு பார்க்கிற போது கடைசி காலங்களிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்யுங்கள் என்ற நிலைப்பாட்டில் வந்தாங்க. இதுல இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் பலவீனப்பட்டிருக்கின்ற பொழுது பலவீனமான நிலையில், அதாவது முஸ்லிம்களுடைய அந்த ஆரம்ப நிலையிலே இந்த மாதிரி விடயங்கள் இருக்கவில்லை. கடைசி பாதியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தனித்துவமாக ஏவினார்கள் என்பதையும் சில ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே தான் நாங்க இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது 4வது கட்டம். அப்ப 9ஐயும் 10ஐயும் பிடிப்பது என்பது 4வது கட்டம். ரசூலா ஏன் அப்படி சொன்னாங்க? அது சுன்னா அல் கௌலியா, சொல் சார்ந்த சுன்னா. ரசூலா பிடிக்க இல்லை என்பதனால அது ஹதீஸ் இல்ல, அது சுன்னா இல்லைன்னு ஆகிவிடாது. ஏனென்றால் ஹதீஸ் என்றாலே சொல் செயல் அங்கீகாரம் வரணும்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப எனவே ரசூலா செஞ்சாங்களா, சொன்னாங்களா? சொன்னாங்க, செஞ்சாங்க. சில விஷயத்தை ரசூலா சொல்லி இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குட சிறப்பு எவ்வளவு சொன்னாங்க, ஆனா அவங்க பாங்கு சொல்ல இல்லை. அதனால பாங்கு சுன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு மறுமையில் அத்வலுன் நாஸ் அனாகன் யௌமல் கியாமா, நீண்ட கழுத்துடையவராக கண்ணியத்துக்குரியவராக முஅத்தின் வருவார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அப்படி நாம் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 9 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில சொன்ன காரணம் இதுதான். நிறைய பேருக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம், பல பேர் கேட்கறதை நம்ம பார்க்கிறோம். இது 4வது கட்டம். அப்ப இப்ப நாம பார்ப்போம். ரைட், இப்ப 9, 10, 10, 11 இப்ப எப்படி பிடிக்கிறது? இப்ப நம்ம இந்த 4 கட்டத்தோடு ஆஷுராவுடைய நோம்புல 9, 10, 10, 11 9 ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க, பிடிக்க சொன்னாங்கிறது சொன்ன செய்தி முஸ்லிம்ல வருது, சஹீஹான ஹதீஸ் உண்டு. 10 பிடிச்சாங்கிறதும் சஹீஹான ஹதீஸ். 10ல பிடிச்சிருக்காங்க, பல ஹதீஸ்ல வந்து 11 பிடிச்சாங்க. அதாவது சூமு யௌமன் கபிலஹு அவ் யௌமன் பஅதஹு, சூமு யௌமன் கபிலஹு வ யௌமன் பஅதஹு அப்படினா ரிவாயத் வருது. ஒன்று முன்னுக்கு பிடிங்க அல்லது பின்னுக்கு பிடிங்க. மாறு செய்யறதுக்கு முன்னாடி பிடிச்சாங்கிறதான ஹதீஸ், பின்னாடி பிடிக்க சொல்றாங்க என்று வரக்கூடிய ஹதீஸை பார்த்தால் பைஹக்கில வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், மாதிரி அஹ்மதுல வருது, இப்னு குஸைமால வருது. அதாவது பின்னால் அல்லது முன்னால் ஒரு நாள் பிடிங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்பவர் வாரார், இவருடைய மனசக்தியில கோளாறு இருக்கிறது என்பதை அஹ்மத் இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க சொல்றாங்க. எனவே இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். இது பல வழிகளில் வந்தாலும் இதுல வந்து பல பிரச்சனைகள் இருப்பதனால ஹதீஸுடைய அறிஞர்கள், முன்னே அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப ஒரு சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது, நீங்க 9 பிடிங்க, அதோட 10 பிடிங்க, அதே மாதிரி வந்து 9 மிஸ் ஆன 10, 11 பிடிங்க. அப்ப என்னுடைய நிலைப்பாடு ஹதீஸை வச்சு பார்க்கும்போது அஹ்லுல் ஹதீஸுடைய நிலைப்பாடு என்னென்றால் சஹீஹான ஒரு ஹதீஸ்ல, ஏன்னா இபாதத் வந்து தௌகீஃபியா, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். ஹதீஸ் சஹீஹா, அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். இப்ப ரசூலுல்லாஹ் என்னத்துக்கு சொன்னாங்க, மாறு செய்யறதுக்கு சொன்னாங்க, அதனால நாங்க 10ஓட 11 பிடிக்கலாம், 9 மிஸ் ஆனான்னு நம்ம சொல்ல முடியாது. மாறு செய்யறதா 10க்கு பிறகு நம்ம 11 விட்டு போட்டு 12 பிடிச்சு மாறு செய்யலாம், அதுக்கப்புறம் 12 விட்டு போட்டு 13 பிடிச்சு மாறு செய்யலாம். அப்படி ஒவ்வொரு நாள் மாறி மாறித்தான் வந்து அடுத்த நாள் செஞ்சதான் மாறு செய்யறதா? அப்படி அல்ல. அப்ப எனவே வந்து மாறு செய்யறது எப்படிங்கிறதை ரசூலுல்லாஹ் சொல்லி தரணும். மாறு செய்தல் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தரணும், மாறு செய்தல் எப்படி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தரணும். ஹதீஸ் லைவா விட்டுருங்க, சஹீஹான ஹதீஸ் இருக்குதா பின்பற்றுங்க. அப்ப எனவே அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பைஹக்கில வரதுல சூமு யௌமன் கபில வ யௌமன் பஅதஹு, முன்னால ஒரு நாள் பின்னால ஒரு நாள் பிடிங்கன்னு வருது. 3 நாள் அந்த ஹதீஸ் பலவீனமானது. அடுத்து அதுல மத்தல இல்திராப் இருக்கிறது. முன்னால ஒரு நாள் பிடிங்க, பின்னால ஒரு நாள் பிடிங்க. வா வந்தா முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள், அவ் வந்தா தஹீர், அதாவது முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள். அப்ப இந்த 2 மாதிரியுமே வருது அறிவிப்பு. அப்ப எது சரி? அப்ப எனவே மத்தல கோளாறு இருக்கிறது, லைவ் சனதுல பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம லைவ்ங்கிறோம். அப்ப எனவே மத்தலயுமே இது பிரச்சனை இருக்கிறது என்ற அடிப்படையிலே 9, 10 பிடிப்பதான் நபி வழி. அப்ப ஒரு ஆள் சொல்ல இல்லாத ரசூலுல்லாஹ் வந்து ரைட் ஹதீஸ் லைவா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வந்து யூதர்களுக்கு மாறு செய்ய தான் சொன்னாங்க, அதனால வந்து நம்ம 11 பிடிக்கலாம் என்று போனால் நீங்க 11 விட்டு போட்டு 12 பிடிக்கலாம், 13 பிடிக்கலாம், 10 நான் 13 பிடிச்சேன் அப்படி இல்ல. இன்னொரு ஆள் சொல்றாரு இல்ல நம்ம 9, 10, 11, 12, 13, 14, 15 நான் பிடிக்க வரேன்னா தப்பு கிடையாது. ஆனால் அப்படி பிடிப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக சொல்லவில்லை. நோம்பு பிடிக்கும்போது ஒரு நாள் விட்டு விட்டு பிடிப்பதுதான் அல்லாஹ் விருப்பமான நோம்பு, அதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோம்புன்னு சொன்னாங்க. அது சஹீஹான ஹதீஸ், விட்டு விட்டு பிடிக்கிறது. எனவே தொடர்ந்து அப்படி பிடிச்சிட்டு போறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க அப்படி அவங்க செய்யவும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. தொடர்ச்சியாக ஒரு காலத்துல பிடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பிடிச்சாங்க நோம்புல தான், ஷாபான்ல கொஞ்சம் தான் பிடிச்சாங்க, அதிகமா பிடிச்சாங்கன்னு வருது, கொஞ்சம் பிடிச்சாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து அதுல பல ரிவாயத்துகள் வருது. அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்லயும் பிடிச்சாங்க ஓரளவு அதிகமாக,
அதே மாதிரி வந்து ரமலான முழுமையா பிடிச்சாங்க, முஹர்ரம்ல வந்து அதிகமாக நோன்பு பிடிக்க அதிகமாக தொடர்ச்சியா பிடிக்கணும் அல்ல, முஹர்ரம்ல நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தானது சிறப்பானது. அதுக்காக வேண்டி தொடர்ச்சியாக ஒருவர் பிடிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். என்ற ஒரு மனிதன் வந்து நோன்பு ரமலானுடைய காலத்துல அப்படி தொடர்ந்து பிடிக்கலாம், ஆனா ஏனைய மாதங்கள்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சில சஹாபாக்களுக்கு நீங்க வந்து தொடர்ந்து நோன்பு பிடிக்க போறேன்னு சொன்ன சஹாபாக்களுக்கு ரசூலை கண்டிச்சாங்க, நீங்க அப்படி பிடிக்காதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது, எப்பயுமே நோன்பு பிடிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ரசூலை திங்கள் வியாழன் பிடிச்சாங்க. அதை விட நாங்க என்ன செய்யணும்? அது மாதிரி மாசத்துல 3 ஐயாமுல் பீதுடைய நோன்பு, மாசத்துல 3 13 14 15 அல்லது ஏதாவது ஒரு 3 நோன்பு அபூ ஹுரைரா ரிவாயத் வருது. அப்ப 13 14 15 ஒரு ஆள் பிடிச்சாருன்னா நல்லது, அப்படி இல்ல 3 நோன்பு வேற எதுல பிடிச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும். அவ்வளவுதானே. ஐயாமுல் பீத் 13 14 15 சில அறிஞர்கள் அதை ஹதீஸ் மஅலூலான்னு சொல்லுவாங்க, இல்ல திரிக்குது, அது பிரச்சனை அல்ல. ஆனால் 3 நோன்புங்கிறது புகாரில வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னது. அது எப்ப மாசத்துல எப்படியா 3 நோன்பு பிடிச்சா அந்த நன்மை கிடைக்கும்ங்கிறதும் ஹதீஸ் துறை அறிஞருடைய கருத்து. அப்ப எனவே அந்த அடிப்படையில் நாம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 9ஐயும் என்ன செய்யணும்? 9ஐயும் 10ஐயும் பிடிப்பதுதான் நபி வழியாக இருக்கிறது. 10 11 என்று போக முடியாது. இப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் 9 பிடிக்கல, 10 மட்டும் பிடிச்சா அந்த நன்மை கிடைக்கும், ஒரு வருஷ பாவம் மன்னிக்கப்படுமா? 9 பிடிப்பது முஸ்தஹப்பு, சுன்னா, அது ஹதீஸ்ல சொல் சார்ந்து வந்திருக்கிறது. 10 பிடிச்சால் அந்த நன்மை கிடைக்கும், ஆஷுராவுடைய நன்மை. அப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு ஆள் 9 பிடிக்கல 10 தனியை பிடிக்கலாமா? பிடிக்கலாம், அந்த நன்மை கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப நம்ம வந்து 10 ஒரு ஆள் வந்து பிடிச்சார்ந்தால் அவருடைய முன்னால் ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பது அந்த ஹதீஸின் அடிப்படையில் நன்மை கிடைக்கும். இப்ப 10 11 என்று போகின்ற பொழுது அது வந்து சுன்னாவுக்கு மாற்றமாக போறதான் இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கும் போது நம்ம வந்து நம்முடைய மனோஷைக்கு நம்ம வந்து வழிகாட்ட கூடாது. ஆனால் ஒரு குறிப்பு என்னென்றால் நிறைய அறிஞர்கள் இதை கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய கருத்து என்னென்றால் யார் எதை சொன்னாலும் ஹதீஸ் எது சஹீஹோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும்ங்கிறத நம்ம நிலைப்பாடு. அப்படி லைஃபானதை எடுக்கலாம் அல்லது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ற நிறைய விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? விட்டு போக வேண்டி வரும். அல்லாஹ் நமக்கு அமானிதமாக சொல்லி இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவா எங்களுக்கு வந்திருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவா மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே நாம் வந்து 9ஐயும் 10ஐயும் பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இலங்கை இந்தியாவுல வியாழன் வெள்ளி, இலங்கை இந்தியாவுல வந்து அந்த நாட்டின் பிறையின் அடிப்படையிலே, அந்த நாட்டினுடைய பிறையின் அடிப்படையிலே வியாழன் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க. இப்ப வியாழன் பிடிக்கிறது வெள்ளி பிடிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா பிடிக்கலாம் வியாழன் வெள்ளி. ஏன்னா ஒரு வெள்ளி தனியை பிடிக்கிறது அது ஆஷுரா நோன்பு, அரஃபா ஒரு நோன்பா இருந்தா கூட அந்த குறிப்பான நோன்பு வந்தா பிரச்சனை அல்ல. இப்ப நீங்க 2 நோன்பு வியாழன் வெள்ளி பிடிக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த நன்மை. ஆஷுரா தாஸ்வாண்ட 9, தாஸ்வா ஆஷுரானா 10, அதை பிடிச்சு கொள்ளுங்க வியாழன் வெள்ளி. இப்ப துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சஹர் வைக்கணும், அதாவது நம்ம இன்றைக்கு சுபுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சஹர் வைக்கணும். புதன் வியாழன் 9 10 நோன்பு பிடிப்பாங்க. அப்ப எனவே யாரு எந்த நாட்டுல எந்த ஊர்ல எந்த தலைமை கட்டுப்படுறாங்களோ அவங்க அந்த அடிப்படையில் நோன்பு பிடிப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யணும்? நோன்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நியத்து எப்படி வைக்கிறதுண்டா, எல்லாருமே வந்து நான் ஆஷுராவோட நோன்பு பிடிக்கிறேன், எப்படி பிடிக்கிறது அப்படி இப்படி நியத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது முஹர்ரமுடைய 9ஆம் நாளுடைய நோன்பை பிடிக்கிறேன்னு மனசுல நினைச்சு கொள்ளுங்க, முடிஞ்சு. 10வது அதாவது முஹர்ரமுடைய ஆஷுரா நோன்பு பிடிக்கணும் மனசால நினைச்சு கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. ரொம்ப துஆக்கள் திக்ர்கள் எல்லாம் கூட ஓத போவாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல. ஃபர்லா நோன்புக்கும் அப்படித்தான். அப்ப எனவே நியத்தில் நாம் என்ன செய்யணும்? வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கிறது என்பது இந்த நோன்பு காலங்கள்ல நாம் இபாதத்துகள் செய்யணும். அதாவது நோன்பு பிடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கொண்டாட்ட மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல சாப்பாடுகளை போட்டு நோன்புக்கு பிறகு ரமலானுக்கு பிறகு 2 நோன்பு வந்திருக்குன்னு சொல்லி சாப்பாடு மையப்படுத்துறதாக நோன்பு இருக்கக்கூடாது, இபாதத்துகள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம் முஹர்ரம் என்பது ஒரு தியாகத்தை மையப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்த அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது வாழ்க்கையோடு பின்னிப்பிணைய வேண்டியது. புகாரியுடைய 10வது ஹதீஸ், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி வல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹ். அல் முஹாஜிர் யார் என்று சொன்னால், உண்மையிலே ஹிஜ்ரத் செய்யக்கூடியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வதுதான் உண்மையான முஹாஜிர். நம்மளால ஹிஜ்ரத் போக முடியலாண்டும் நம்ம ஹிஜ்ரத் செய்யறதாக இருந்தா என்ன செய்யணும்? இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய இந்த முதல் மாசத்துல, அதாவது ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாசத்துல நாங்க இருக்கிறோம். இந்த முதலாவது நாம் என்ன நியத்து வச்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பழைய அதாவது சென்ற ஆண்டுல நாம் எப்படி என்னென்ன தவறுகளை நாம் செஞ்சோமோ, என்னென்ன தவறுகள் குற்றம் குறைகளை செஞ்சோமோ, இதை வந்து இந்த வருட ஆரம்பத்துல நாம் முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு ஒரு வாழ்க்கைக்கு நாம திட்டமிடணும். எப்படி ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் திட்டமிட்டாங்களோ அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க இந்த முஹர்ரம் மாசத்துல என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். அந்த அடிப்படையிலே
நாம் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கூடிய ஒன்றாக இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் முஹர்ரம் மாதத்தை நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த நோன்பாக இருந்தாலும் சரி, ஏனைய இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே திட்டமிட்டு, அதாவது இபாதத்துக்களோட, அதாவது பாருங்க, பெரிய வணக்கம், ஒரு துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட பெரிய வணக்கம் இந்த மாசம் ஆரம்பமாகும் பொழுது ஹிஜ்ரத், அதே போன்று ஏனைய நோன்பு, சுனத்தான நோன்பு, அதே மாதிரி அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட முதல் மாதம் என்ற அடிப்படையில் ஹிஜ்ரத்துடைய அந்த காட்சிகள் இதெல்லாம் வைத்து நாம் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டும் விலகி நல்ல ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு நாம் இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் இந்த மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு எப்படி கஷ்டங்களுக்கு பின்னால் வெற்றி அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறானோ, நஸ்ரு மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வஃபத்தும் கரீப், சமீபமான வெற்றியும் இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்குறுதியாக அளித்திருக்கிறான். எனவே அந்த வெற்றியையும் நாம் அடைந்து கொள்ளும் பொருட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுவோம். இந்த காலத்திலே இந்த மாதத்தை சிறப்பாக கழித்து பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நன்மைகளை அதிகமாக செய்து எல்லா காலங்களிலும், அதாவது இந்த காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலுமே பாவங்களில் இருந்து எங்களை முற்றுமுழுதாக விடுவித்து உண்மையான முஹாஜிர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போன்றுதான் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் தாசுவா ஆஷுராவுடைய நோன்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பிடித்து அதனுடைய முழுமையான பலனை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்து கொள்வோம். வேற எதுவும் ஞாபகப்படுத்தியிருந்தா சொல்லுங்க. இது சொல்லுங்க, சொல்லிடுவா. அதாவது ஆஷுராவுடைய நோன்பு உடைய சரியான நிலைப்பாடு ஹதீஸ்ல வந்து, நான் சொல்றேன் என்னுடைய சொந்த கருத்து அல்ல, ஹதீஸ்ல வந்தது சஹீஹ் முஸ்லிம்ல வருது 9 ரசூலா சொன்னாங்க, 10 ரசூலா பிடிச்சாங்க, ரெண்டும் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. அப்ப இதுதான் சஹீஹான ஹதீஸ், 9ம் 10ம். இப்ப 9 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா பிடிக்க இல்ல, சொன்னாங்க அடிப்படையில நம்ம பிடிக்கலாம், 9ம் 10ம் தான் நபி வழி. அப்ப இது சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப ஒருவர் 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது மிகச் சிறந்தது. 9ஐ ஒரு வேளை பிடிக்கவில்லைன்னா 10 மட்டும் பிடிச்சாலும் அந்த ஒரு முன் வருடம் செய்த பாவம் மன்னிக்கப்படும் என்பது சரியான நிலைப்பாடு. 9, 10, 11 என்று பேணுதல் காட்டுவது என்பது கிடையாது. ஏன்னா அதுல மார்க்கத்தில் அப்படி ஒன்று இல்ல, மார்க்கத்தில் ஒன்று புதுசாக சேர்க்கப்படுவதாக வரும். ஏன்னா அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் லைஃப் பலவீனமானது. நான் சொல்லையில முன்னால வாழ்ந்த அறிஞர்கள் யஹ்யா இப்னு மঈன் ஹதீஸ் துறையினுடைய மிகப்பெரிய அறிவு கடல்கள் சொன்ன விடயங்கள், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அப்ப எனவே வந்து 10ம் 11ம் பிடிப்பதும் வந்து நம்ம அது சரியானதாக பார்க்கவில்லை. 9, 10 பிடிக்கலாம் அல்லது 10 மட்டும் பிடிக்கலாம். 9, 10, 11 பிடிப்பது தவறு, 10, 11 பிடிப்பது சில அறிஞர்கள் அது அனுமதி என்றாலும் ஹதீஸ் லைஃப் ஆகிருக்கிறது. எனவே 9, 10ஐ நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய பூர்ணமான கூலி இன்ஷா அல்லாஹ் தரப்போதுமானவன். வேற அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப இந்த முஹர்ரம் மாதம் எந்த சிறப்பை உள்ளடக்கி இருக்கிறது, துல்ஹிஜ்ஜா அதனுடைய முடிவு எப்படி அமைந்தது, முஹர்ரம் அதனுடைய ஆரம்பம் எப்படி அமைந்தது, முஹர்ரம் எப்படி சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல பிடிக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு எப்படிப்பட்டது, அதுல எப்படி அந்த ஆஷுரா நோம்பின் வரலாறு எப்படி இருக்கிறது, முஹர்ரம் 10ல நடந்த வரலாறுகள் என்ன, ஆதாரபூர்வமானது என்ன, ஆதாரமற்றது என்ன, இதுல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் பித்அத்துகள் எப்படி 2 வகையான மக்கள் பிரிகிறார்கள், எப்படி நடுநிலையை நாம் கையாள வேண்டும், எப்படி சுன்னத்தான முறையிலே நோன்பு பிடிப்பது, எப்படி இந்த முஹர்ரம் இந்த புதிய ஆண்டிலிருந்து முஹர்ரத்திலிருந்து நாம் அடுத்த வாழ்க்கையை திட்டமிடுவது என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு கொண்டு செல்வோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பிழைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து குற்றம் குறைகளை தவறுகளை அல்லாஹ் மன்னித்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.